Merci. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் மார்ஷதன் வயலுன்னு சொல்கிறது ஒவ்வொரு வருஷமும் போடுவீங்க. நீங்கள் எல்லாம் தொடங்கிட்டது இரவு வேண்டபடியே கொஞ்சம் எல்லாம் வெளிச்சமாக ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க வடிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் குளிர் தான் நின்று பார்க்கணும். ஒரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணி போடுவாங்க. போன வருஷம் நாங்கள் போய்க்கு இல்லை, ஒருவேளை நாங்கள் போன டைம் இல்லையா இல்லை என்னான்னு தெரியல. இந்த முறை கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமாக இன்னும் வடிவாக இருக்குது முதல் தடவை பார்த்ததை விட. பாருங்க, நீங்கள் சத்தத்தை பார்த்தீங்களா? எல்லாம் சின்னக்கள சத்தம் தான் கூட கேட்குது, கூய் கூயின்னு. இப்படி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே அந்த குடியரசுக்கு வடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பார்க்க. இரவில் இன்னும் நல்லா இருக்கும். நேரஞ்செல்லாம் 12 மணிக்கு அந்தண்டு வடிப்பினம். இனி ஈஃபில் டவர்கிட்ட எல்லாம் படிப்பாங்க. இனி ஒவ்வொரு சிட்டிகளுக்கிட்ட எல்லாம் படிப்பினம். அந்தண்டெல்லாம் ரைட்ஸ் இருக்குது ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு இப்போ தான் இப்படி பார்க்குறேன். Mesdames et messieurs, la compagnie est ici avec le grand voyage des animaux fantastiques. கட்டக்கால் குதிரை ஏதோ இன்னொரு பேர் சொல்கிறாரு, நினைப்பு வரையில். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. வாவ், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது பகல் இருந்திருந்தால் வந்து இப்படி தெரிஞ்சிருக்காது. நான் பகல் போனான்னு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன்னா நான் அதை ஒன்றுமே இல்லை. அவங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணையும் இல்லை. நான் சும்மா அந்த ஐஸ் ஸ்கேட்டிங், ஸ்னோ ஸ்கேட்டிங் மாதிரி இருக்கும். அதெல்லாம் சும்மா எட்டி பார்க்கலாம். பெருசாக இருக்காது. நான் இரவுக்கு தான் லைட் எல்லாம் போட்டு நல்லா பாரிஸ் எல்லாத்தையும் ஃபோன்ஸ்லேயும் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் முதல்ல முறுக்கா போனேன். இது இப்போ ஒவ்வொரு சிட்டிலேயும் ஒவ்வொரு இடத்தையும் நடக்கும். 2-3 இடத்த போய் பார்க்கலாம். கிட்டே இருக்கிற இடங்களுக்கு போய் பார்க்கலாம். மணிவா உங்கள பக்கம் ராட்டினம் மற்ற ஸ்கேட்டிங் செய்கிற இடம் எல்லாம் இருக்குது. பார்க் மாதிரி இருக்குது. அதில் ட்ரெயின் எல்லாம் வெறும் சின்ன பிள்ளைகள் இருந்து போகிறது எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு பக்கம் செக்ஷனாக ஒரு பக்கமாக பிரிச்சுருக்குறாங்க. இங்கே வருஷத்துல கடைசியாக இப்படியெல்லாம் வடிவாக கொண்டாடுவாங்க. இனி ஒவ்வொரு சாப்பாட்டு சாமான், சீஸு, சாக்லேட்டு, காஃபி, வைன்,
ரெண்டு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. குட்டி குட்டி கடையாக போட்டு வைப்பி நம்ம சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி. அடுத்தது இங்கால அப்படியே ஒரு உருவங்கள், குதிரைகள், சென்டா க்ளாஸில் இது ஒரு இது செஞ்சு வைப்பினோம். அதுக்குள்ள இருந்து படம் எடுக்கலாம். அதுமாரி கிஃப்ட் ஐட்டம்ஸ், வேறு பேக், அந்த கையால் செஞ்ச பொருட்கள் ஒருத்தர் தங்கட கடையில் கொண்டு வந்து குட்டி குட்டி ஸ்டால் மாதிரி போட்டு விற்பாங்க. கீ டேக்ஸ் அப்படி நிறைய இருக்கும். சுற்றி எல்லாம் பார்க்கலாம். இரவில் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா ஹாப்பியாக இருக்கும். குளிர் இல்லாட்டிக்கு இன்னும் படிவாக நிற்கலாம். ஆனால் மார்கழி மாதம் குளிர் ஒன்றும் செய்யலாது. ஆனால் இங்கே ஒரே மழையாக இருந்தது. ஆனால் இந்த முறை கொஞ்சம் பரவாயில்லை. மழை விட்டபடியே கொஞ்சம் சின்ன ஆக்களுக்கு நல்லா இருக்கும் போய் வரத்துக்கு. இதில் ஸ்கேட் பண்ணலாம். இதில் பக்கத்துலேயே நான் அதுக்கு போடுற சப்பாத்து, அந்த ஒரு சேர்ஸ் குட்டி கதிரை மாதிரி இருக்கும். அதில் இருத்தி வச்சு சின்ன ஆக்களை தள்ளி கொண்டு போகலாம். அதில் விருப்பமான ஆக்கள் நாங்கள் போய் அதில் தேவையான எடுத்து கொடுத்து போகலாம். நமக்கு இதெல்லாம் சரி வராது. விழுந்தா மூக்குடைஞ்சி தான் வழியில் வரணும். ஆனால் சின்ன ஆக்களெல்லாம் பயம் இல்லாமல் படிவாக செய்வினேன். பழக்கப்பட்ட ஆக்கள்லான்னு இனி பேரண்ட்ஸ் எல்லாம் பெரிய ஆக்கள் யாராச்சும் கூட்டி கொண்டு போய் நின்று பக்கத்தில் அவை நிற்பினோம். சில பிள்ளைகள் தனியாகவே கடன்னு அந்த ரோலரில் ஓடுங்கள். அப்படி எல்லாம் எங்களுக்கு இப்போ நினைச்சு கூட பார்க்க பயமாக கிடக்கும். என்னது இது கேலக்ஸி மாதிரி இருக்குது. படியாக இருக்குது. மின்மினி பூச்சிகள் போய் வர மாதிரியும் இருக்குது. நல்லா இருக்குது. சென்டா க்ளாஸ் எல்லாம் அனுப்பினோம். பேரணும் இல்லைன்னு சொல்கிறது நத்தார் பப்பா அவையில் அனுப்பினோம். அவையோட ஃபோட்டோ எடுக்கலாம். இனி வேறு அந்த போர் வீரர் மாதிரி வேறு இதுகள் மாதிரி எல்லாம் வலிக்கிட்டு அனுப்பினோம். அவையோட நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அவைக்கும் ஒரு குட்டி டென்ட் மாதிரி அடித்து அதுக்குள்ளே இருப்பினோம். நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். உடனே ஃபோட்டோ தருவினோம். இந்த ட்ரீஸ் இதுக்கு போட்டிருக்கிற லைட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் பகல் வைப்பட்டா ஒன்றுமே இல்லாமல் தனியாக வரும் மரமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இரவு தான் இவ்வளவு அந்த மாதிரி இருக்குது. பகலில் வெளிச்சமாக இருக்கும், என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் நைட்டில் அப்படி லைட் போட்டு பார்க்கத்தான் வடிவாக இருக்குது. வீடியோஸில் அது கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஆனால் நல்லா இருக்குது. இதெல்லாம் இந்த மெட்டலில் செஞ்சுருக்கு நல்லது. இப்படித்தான் குட்டி குட்டியாக ஒரு கடை மாதிரி போட்டு வச்சுருப்பினேன். இதுகளுக்கெல்லாம் சாப்பாட்டு இது எழுப்பினேன். சில இடத்துல ஃப்ரீயாக காஃபி குடிப்பினேன். ட்ரிங்க்ஸு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா முதல் சொன்ன அந்த பனிச்சரக்கு விளையாட்டு இப்படி தான் இருக்கும்.
அப்படியெல்லாம் என்னண்டு நாம் ஓடுறது எல்லாம் சும்மா ஊற வரைக்கும். I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast, I can roast, I can gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness, a reflection of the emptiness, hilarious, you think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, inferior, you know I'll always be a bit superior, get off of me, this ain't no humble brag, I want you to hear words, you can say them back, I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. இங்கே ரெயின் வருது. சென்டா க்ளாஸ் படம் பார்த்தாக்களுக்கு தெரியும். அதில் வர மாதிரி எல்லா மானுகள் ரெயினுகள் கூடுதலாக மோஸ்ட்லி வந்து எல்லா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி பெரியாக்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான். ட்ரெயின் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாங்களும் மாறி இருந்து போகலாம். போது பாருங்க எல்லாம் குட்டி குட்டி கதிரியாக இருக்குது. பெருசாக இருந்தால் நாங்களும் மாதிரி போகலாம்னு நினச்சேன். ஆனால் இது சுத்த வலிக்கிறத பார்க்க நல்ல காலம் போகலையேன்ற மாரி இருக்குது. கொஞ்சம் போக போக ஸ்பீடாக சுத்த வலிக்கிட்டுரும் மேலுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாகுது. கிட்ட இருந்தால் கூட ஸ்பீடு கூட தள்ளி தள்ளி போய் இவ்வளோ வேகமாக போகும். அவ்வளோலாம் சுத்திக்கு லைட் கலர் எல்லாம் மாறி மாறி சுற்றுது வடிவாக. இனி சும்மா அப்படி அங்கால அப்படியே பார்த்துட்டு போங்க. பார்க்க பார்த்தீங்களா அப்படி லைட் எல்லாம் போட்டு நல்லா வடிவாக இருக்குது. நல்லா ஷேப்பாட்ரி எல்லாம் வட்டி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருப்பாங்க. சூடு சிவப்பு கலர் எரியிற மாரி கூட போகிற நம்ம இது நிறைய கிஃப்ட்டை பார்த்தீங்களா? கிஃப்ட் பாக்ஸே ட்ரீம் மாதிரி செய்து வச்சிருக்கணும். எங்களோட சுகர் கேண்டி தும்பு முட்டாசுன்னு சொல்கிறது, இங்கே பார்பா பப்பான்னு சொல்கிறது. இப்படி செய்யணும்னு பாருங்க. சின்னாக்கள்லாம் சின்ன
பார்பண்டா தாடி ஃப்ரெஞ்சில், பப்பாட தாடி, பப்பாண்டா அப்பா, பார்பா பப்பா. மணி அடிக்குது. சண்டாக்குள்ள சோரியாக்குள்ள மணி அடிச்சு கொண்டு போயினேன் மங்காள. இந்த போயினேன் ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழி விடுங்கன்ற மாதிரி. சைட்டில் பார்த்தீங்களா எப்படி போயினேன். ஓகே, இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லபடியாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.